லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக மாற்ற மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகம், போலீசாருடன் உணவு பாதுகாப்புத் துறையை இணைத்து 391 குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வுப் பணிகள் மற்றும் அபராதங்களில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா வெளியிட்ட உத்தரவில் கூறியிருப்பதாவது: உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வாரத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு செய்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். உரிமம் பெறாத உணவு கடைகளுக்கு பதிவு சான்றிதழ் பெற விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதன் பிறகும் உரிமம் பெற தவறினால் விதிக்கப்படும் அபராத தொகை 5,000 இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கும் உணவகங்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த 1,000 ரூபாய் அபராதம் 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இத்தொகையை 3 நாட்களுக்குள் கருவூலத்தில் செலுத்த வேண்டும். மாதந்தோறும் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். போதைப்பொருள் விற்கும் உணவு கடைகள் முதல் முறை ஆய்வில் சிக்கினால் 25,000, இரண்டாவது முறை சிக்கினால் 50,000, மூன்றாவது முறை பிடிபட்டால் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும். இத்துடன் 3 மாதங்கள் வரை கடைக்கு சீல் வைக்க வேண்டும். 3 முறைக்கு மேல் போதைப்பொருள் விற்றால் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா எச்சரித்துள்ளார்.